விஜய் இப்போ அந்த படத்தை போட்டிருக்காரு எம்ப்ராய்டரி. அந்த எம்ப்ராய்டரியை யாரும் போடக்கூடாதான். தன்னை தவிர விஜயுடைய படத்தை இந்த எம்ப்ராய்டரி பிரிண்டிங்கை யாரும் போடக்கூடாது. இதுதாங்க சண்டை. கட்சியை யாரும் வளர்க்கக்கூடாது. நான் மட்டும்தான் வளர்த்துப்பேன். யார்கிட்ட வளர்ப்பீங்கன்னா நான் யார்கிட்ட வேணா வளர்ப்பேன், நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ யார்கிட்டையுமே எந்த சுதந்திரமும் இல்லாமல் முடக்கி வச்சிருக்காரு புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் தான் விஜய்க்கு நம்பிக்கையான ஒரு அடிமை. அடிமையா? ஆமாம். இங்கே இப்போ எல்லா கட்சியும் பொதுச் செயலாளர் எனக்கு தெரிஞ்சு அடிமை தான். மாத சம்பளம் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவர் மாத சம்பளம் தான் வேலை செய்கிறாரா? அவருக்கு மாத சம்பளம் தான் 1 லட்ச ரூபா கொடுப்பார். ஆனால் அது ஒரு விஜய்க்கு கொஞ்சம் நாளில் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், 1 கோடி ரூபா டிடி எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாரு. எதுக்குங்கய்யா? கட்சிக்கு. அப்போ தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க முடியுது. தேர்தல் விஜய். ஆமாம். விஜய்கிட்ட போனவர் விஜய் கூப்பிட்டு ஏப்பா இப்படிலாம் சொல்கிறான்னு கேட்குறாரு. திமுககாரன் ஒரு கூட டிடி எடுத்து கொண்டு ஒரு ஆள் அனுப்பிடுவான். இதெல்லாம் வேண்டாங்கிறாரு. நான் என் பேரில் டிடி கேட்டேன், கட்சிக்கு தானே டிடி கேட்டேன். இப்படி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு.